ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த 5 பிரச்சனை இருக்கிறவங்க வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது. அது யார் யாருன்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிலக்கடலை, கச்சான், மல்லாட்டை, கலக்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வேர்க்கடலையில் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பல சத்துக்கள் இருந்தாலும் இதை சாப்பிடக்கூடாத 5 விதமான நபர்களும் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உயர் ரத்த அழுத்தம். வேர்க்கடலையில் சுவையை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சோடியத்தோட அளவை அதிகரிக்கிறதுனால உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இதை சாப்பிடணும். வறுத்த வேர்க்கடலை அப்படி இல்லைன்னா உப்பு சேர்க்கப்பட்ட வேர்க்கடலையை சாப்பிட்றது ரத்த அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கிரும். உப்பு இல்லாமல் நீங்கள் வேர்க்கடலையை சாப்பிடலாம். உப்பு சேர்த்த வேர்க்கடலையோ வறுத்த வேர்க்கடலையோ உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க தொடவே கூடாது. எடை இழப்பு. அதாவது வேர்க்கடலையில் கொழுப்பு அது மட்டும் இல்லாமல் கலோரிகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வேர்க்கடலை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அமிலத்தன்மை. அதாவது அடிக்கடி அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்று வலி, வாயு, அஜீரணம், வயிற்றுப்போக்கு இது மாதிரியான வயிறு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேர்க்கடலை மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வேர்க்கடலை சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஒவ்வாமை. அலர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் வேர்க்கடலையை சாப்பிட்டா அரிப்பு, வீக்கம், சுவாசிக்கிறதுல சிரமம் இது மாதிரியான நிலைமைகளை கூட உருவாக்கிரும். அதனால ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது. யூரிக் அமில பிரச்சனை. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அதிக புரதச்சத்து இருக்குல்ல, அது நமது உடலில் யூரிக் அமிலத்தோட அளவை அதிகரித்து ஏற்கனவே மூட்டு வலி அப்படி இல்லைன்னா ஹைப்பர் யூரிசிமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவர்களோட நிலைமையை ரொம்ப மோசமாக்கிரும். அப்படிங்கிறதுனால யூரிக் அமில ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோவில் அமிலத்தன்மை பிரச்சனை, யூரிக் அமில பிரச்சனை, உயர் ரத்த அழுத்தம், எடை இழப்பு, ஒவ்வாமை இது மாதிரியான 5 ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.